தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் புதிய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். இன்று மத்தேயு 5 அதிகாரத்தில் ஆணையிடுதலை பற்றி பொய்யா ஆணையிடுறது, சத்தியம் வைக்கிறது, இந்த ஆணையிடுறது, இந்த காரியங்களை குறித்து இயேசு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. மத்தேயு 5 அதிகாரம் 33லேருந்து 37 வரை இந்த 5 வசனங்களில் என்ன சொல்கிறாரு என்ற கருத்தை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அதாவது, பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிச்சேத சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேம் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு மயிராவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் கூடாதே. உள்ளது உள்ளதென்றும் இல்லாதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்குன்னு சொல்லி அங்கே முடிக்கிறார். கோர்ட்டில் கூட சத்தியம் வாங்குகிறாங்க இல்லையா, ஏதாவது ஒரு மத நூலை வச்சு. பொதுவாக பிரிட்டிஷ் காலத்தில் பைபிளை வச்சு தான் சத்தியம் வாங்குவாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லி சத்தியம் வாங்குகிறாங்க. இஸ்லாமிய நாடுகளில் குரானை வச்சு சத்தியம் வாங்குவாங்க. நம்ம இந்தியாவில் பகவத்கீதையை வச்சு சத்தியம் வாங்குறதும் உண்டு. மத நூல்கள், தெய்வ நூல்கள்னால் ஒரு சத்தியம் வைக்கும்போது பயம் ஏற்படும். சரி, நம்ம பொய் சாய் சொல்லக்கூடாது, சத்தியம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லுவாங்க. கிராமங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயிலில் போய் சத்தியம் வைப்பாங்க. ஏதாவது ஒரு துடியான ஒரு கோயில் இருந்துச்சுன்னா, அந்த கோயிலில் நான் இவங்கிட்ட காசு எடுக்கலை, நான் திருடலை, சத்தியம் வைக்கிறேன். சத்தியம் பிள்ளை மேலே சத்தியம் வைக்கிறேன், என் தலையில் அவன் தலையில் அடித்து சத்தியம் வைக்கிறது, இவன் தலையில் அடித்து சத்தியம் வைக்கிறது, உன் பிள்ளை தலையில் வச்சு சத்தியம் வைக்கிறது. சத்தியத்துக்கு மக்கள் பயப்படுவாங்க. ஒரு எண்ணம். துடிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை, முழுசாக நனைஞ்சவனுக்கு முக்காடு எதுக்கு? அது மாதிரி ஒருத்தன் கொலை செய்ய, கொள்ளை அடிக்க, திருட துணிகரமாக ஒருத்தன் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா சத்தியம் வைக்கிறது ஒன்றும் பெருசாக அவனுக்கு தோணாது. சத்தியம் வைக்கிறது ஒரு பாவமாக, குற்றமாக அவன் கருதவே மாட்டான். என்னடா சத்தியம் சக்கரை பொங்கல்னு சொல்லுவான், சத்தியம் சக்கரை பொங்கல்னு சொல்லுவான். ஆனால் இப்படியெல்லாம் பொதுவாக மக்கள் பஞ்சாயத்தில் செய்கிறாங்க இல்லையா. இயேசு பெருமான் இந்த குமர கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ பொதுவாக எந்த வகையில் நீ சத்தியம் வைக்காத. சத்தியம் வச்சு தான் அவன் நம்பணும்னு அப்படி ஒரு நம்பிக்கை தேவையில்லை. உள்ளதுன்னு சொல்லு, இல்லாததை இல்லாதன்னு சொல்லு. இதுக்கு மிஞ்சினது உனக்கு ஒரு கெடுதல் வரும்போது அது வந்துட்டு போட்டு, அது அவனுக்கு தான் தீமையாக முடியுமே தவிர உனக்கு தீமையாக முடியாது. நீ மனச்சாட்சிக்கு கடவுளுக்கு பயந்து நேர்மையாக பேசுகிற, இதாயா உண்மை. சத்தியம் தேவையில்லை, சத்தியம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பொய்க்காரன் தான் சத்தியம் வைப்பான், குற்றவாளி தான் சத்தியம் வைப்பான், துணிகரமாக ஒரு பாவம் செய்கிறவன் தான் சத்தியம் வைப்பான், திருடன் தான் சத்தியம் வைப்பான். நான் நிரபராதி, நான் எந்த குற்றமும் செய்யலை, அதனால் நான் கடவுள் பேரில் சத்தியம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கடவுளை நான் சபிக்கிற மாதிரி அர்த்தம். சத்தியம் வைக்கிறது சபிக்கிறதுக்கு மாதிரி. அந்த மாதிரி நான் விரும்பலை. உள்ளதுன்னு சொல்கிறேன், இல்லாததுன்னு சொல்கிறேன். அதுக்கு மிஞ்சி நீ என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போ, அது எனக்கு வராது, உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடு என்று சொல்கிறாருங்க. வானம் கடவுளுடைய சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. வானத்தின் பேரில் நீ சத்தியம் பண்ணால் அது கடவுளுக்கு அது நீ சபிக்கிற மாதிரி. பூமி மேலே சத்தியம் வச்சா அது அவருடைய பாதப்படி, பூமியில் ஒரு பாதம் இருக்குது.
அப்போ அவர் சிரசு வந்து எங்கள் பரலோகத்தில் இருக்குது. அதான் பரமண்டலங்கள் உள்ள எங்கள் பிதாவேன்னு சொல்லி கொடுத்தாரு. வானத்துக்கும் பூமிக்கு எட்டாத கொள்ளாத அண்ட சராசரமே பிடிக்காத ஒரு அமைப்பில் உள்ளவர் தான் ஆண்டவர், இறைவன், கடவுள் என்று சொல்கிறது. அவர் யாரும் பார்த்ததில்லை. அண்ட சராசரம் பிடிக்காத கொள்ளாத ஒரு மகத்துவமான ஒரு ஒரு பிறவி, ஒரு தெய்வ அம்சம்தான் இறைவன் சொல்கிறது. அது யாரும் பார்த்ததில்லை, அவரை பார்க்க முடியாது. ஆகவே அப்பேற்பட்ட கடவுள் பேரில் சத்தியம்னா சாபம் விடுற மாதிரி வேண்டாம், அந்த மாதிரி செய்ய வேண்டாம். உள்ளது அதுக்கு பதிலாக உள்ளதுன்னு சொல்லு. நீ அதுக்காக இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. உள்ளது மனச்சாட்சிக்கு உள்ளவனுக்கு சத்தியம் தேவையில்லை. மனச்சாட்சியே இல்லாதவனுக்கு எத்தனை சத்தியம் வச்சான்னு, இங்கே சத்தியம் வைப்பான், அங்கே சத்தியம் வைப்பான், அங்கே கோயில் வைப்பான், அங்கே பைபிளில் வைப்பான், அங்கே செய்வான். அந்த மாதிரி சத்தியம் வச்சு நீ ஒருத்தன் நம்பணுமா? சத்தியம் வச்சு ஒருத்தன் வாழணுமா? அப்போ அது என்ன நம்பிக்கை இருக்குது? நல்லவன் சத்தியம் கேட்க மாட்டானே. அதனால் உள்ளது உள்ளதுன்னு சொல்லு, இல்லாதுன்னு சொல்லு. அதுக்கு மீறி அவன் நம்பாட்டி போனால் நம்பாமையே போகட்டும். நம்பாதவனுக்கு அது என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான். சத்தியம் வச்சு தான் நம்புகிறான்னா அவன் சத்தியம் வச்சாலும் நம்ப மாட்டான். நேர்மையாக பேசுங்க, உண்மையாக பேசுங்க, உள்ளது உள்ளபடி மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பேசுங்கன்னா அது போதும். இந்த கடவுள் அறிவார். எல்லாமே உண்மையை பேசுங்க, நேர்மையை பேசுங்க. பொய் வேண்டாம். கோலை தான் பொய் சொல்லுவான், பயப்படுறவன் தான் பொய் சொல்லுவான். நல்லவன் வாயில் பொய் வராது. பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் பொய் அவனையே கெடுத்துரும், அவனையே கொன்றும். உள்ளதை சொல்லுங்கள், நல்லது செய்யுங்க, உண்மையாக இருங்க. உத்தமனுக்கு கடவுள் துணை, இறைவன் துணை, நல்லவன் வாழ்வான். இது 4 முறை தீர்ப்பு. நல்லோர் கெடுவதில்லை. ஆகவே எண்ணம் போல வாழ்வு, நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம். சத்தியம் வைக்கிற அந்த காரியங்களை தவிர்த்து நேர்மையாக பேசி பழகுவோம். கடவுள் நமக்கு அந்த வரங்களை, தைரியத்தை, தெளிவு எண்ணத்தை தருவாராக. நன்றி, வணக்கம்.